டெஃபினட்டா வந்து இதுக்கு முன்னாடி ரீரிலீஸ்னு ஒன்று பண்ணாங்க இல்லையா, அந்த எல்லா படத்தோட ரெக்கார்டும் இந்த படம் உடைக்கும். அவ்வளோதான். ஏதாவது ஒரு படத்துக்கு ஏதாவது 1% ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் இருக்கும். இப்போ தலைவரை பிடிக்காதுன்றது யாரும் இருக்க மாட்டாங்க. சரி, வேற ஏதாவது ஒரு நடிகருடைய ஃபேனாக இருந்தால் கூட அவங்க வந்து ஒரு வரி எந்த இடத்துலையும் வந்து ரசிகர்களை வந்து விட்டு கொடுக்க மாட்டார். அவர் வந்து எந்த விஷயம் அவர் சொல்லணும்னு நினைச்சாலும் அது வெளிப்படையாக சொல்லுவார். நடிகர் சிவகுமார் அவர் வந்துட்டு அவரை பற்றின ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாரு மேடையில். என்ன சொல்லிட்டாருன்னா, பைரவி படத்து மூலியமாக தான் வந்து ரஜினியை வந்து ஹீரோவாக்குனாரு கலைஞானம். அவர் வந்து தாலியை அடகு வச்சு தான் வந்து அந்த பணத்தையே கொடுத்தாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பெரிய போட்டியே இருக்கும். சாய் வந்து 13 வயசுல போட்டோ எடுத்துட்டானு தலைவரோட அப்படின்னு சொல்லிட்டு அது அவருக்குள்ள வந்து ஒரு அப்போ தலைவர் வந்து பேசும்போது தான் படத்தை பற்றி அவ்வளோ பிரமாதமாக சொன்னார். சாய் வரும் மாஸ் 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 என்ன எல்லாரும் ஸ்டைல அந்த சேர்மனாக இருக்கும்போது அந்த வந்திருக்கிற வாடிக்கையாளர்கள்கிட்டையும் பேங்க் ஸ்டாஃப்கிட்டையும் அவர் பேசுகிற ஒரு வீடியோவில் என்ன பேசியிருக்காருனாக்கா, நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு காரணமே தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்னாரு. தலைவரோட ரசிகர்கள் பண்ண உதவிகள் மாதிரி மற்ற நண்பர்கள் பண்ணியிருப்பாங்களான்றது சந்தேகம்தான். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, சிங்கம் புலி மொட்டை சிவா கெட்ட சிவா படத்தோட இயக்குனர் சாய் ரமணன் இருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். சந்தோஷம். பார்க்கும் போதே தெரியுது சிங்கம் மீசையில வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி கோக்காரா இல்ல நார்மலா மீசை? இல்ல இது வந்து மீசை வச்ச குழந்தை. ஓ, அங்கேயும் தலைவர் இருக்காரு. ஆமா ஆமா. ஓகே, நான் உங்களை சந்திக்கும் போதே நான் இதை பத்தி தான் கேட்கணும்னு இருந்தேன். நீங்களும் தலைவரோட மிகப்பெரிய ரசிகன், நானும் தலைவரோட ரசிகன். நிறைய விஷயங்கள் வந்து தலைவர் பத்தி பேச போறோம். எதனால பேச போறோம் அப்படின்னா, படையப்பா ரீரிலீஸ் ஆகுது. எதனால ரீரிலீஸ் ஆகுதுன்னா, அவரோட பர்த்டே 75th பர்த்டேக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு, நிறைய பேசுறோம். உங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் தலைவர் மூமெண்ட் எப்படி வந்தது? தலைவர் வந்து எனக்கு வந்து என்னோட 13வது வயசுல வந்து நான் தலைவரை சந்திச்சு அவரோட போயஸ் கார்டன் வீட்டில் நான் ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன். ஓ, 13 வயசுலேயே வந்து தலைவர் வீடு போயஸ் கார்டனில் இருக்குது, நம்ம அங்கே போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே வந்து அப்போவே வந்துட்டு ஒரு அவரை பார்க்க வர்றது வாரத்தில் 2வது சண்டே வந்து மீட் பண்ணுவாங்க. அது எப்பயாவது ஒரு மாதத்தில் அது போல் ஃபிக்ஸ் பண்ணுவார். அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் ரெகுலராக நான் தலைவரோட ரசிகனாக இருந்ததுனால தான் அவரை தேடி போயிருக்கும்போது ஒரு தடவை வந்து எல்லாரும் உள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ என்னோட 13வது வயசில் நான் தலைவரை சந்தித்து ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அந்த இடத்துல இருந்து என்னுடைய ஃபேன் பாய் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, தலைவர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதுலேயும் நம்ம படையப்பா படத்தை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ எப்படி எக்ஸைட்டடாக இருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து தலைவரோட படத்திலேயே ஒரு குறிப்பிட்ட படங்கள் மட்டும் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வரிசையில் வந்து படையப்பா படமும் வந்துட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்ல இருந்தாலும் அந்த படம் வந்து ஏதாவது ஒரு படத்துக்கு ஏதாவது 1% ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் இருக்கும். தலைவரோட படமா இருந்தாலும் இருக்கும், படம்னாக்கா இருக்கும். அது நெகட்டிவா சொல்றவங்க இப்போ தலைவரை பிடிக்காதுன்றது யாரும் இருக்க மாட்டாங்க. சரி, வேற ஏதாவது ஒரு நடிகருடைய ஃபேனாக இருந்தால் கூட அவங்க வந்து ஒரு வரி இந்த படத்தில் இது சரியில்லைன்னு ஒரு கமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் படையப்பா மாதிரி படத்தை வந்துட்டு எந்த ரசிகரும் வந்து குறை சொல்ல முடியாது. தலைவரோட ரசிகர் மட்டும் இல்லை, எந்த ரசிகருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தரமான படைப்புன்னா படையப்பா. அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குன்னாக்கா, தலைவரே வந்து அந்த படையப்பா படத்தை பற்றி இதுவரையிலும் வெளிவராத பல விஷயங்களை பற்றி அவர் ஒரு வீடியோ அனுப்பியிருக்காரு அப்படின்னும் போதே தெரியுது அவர் இந்த படத்து மேலே எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்காரு, எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்ததுனாக்கா இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இந்த படத்து மேலே அவர் வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. அது நிச்சயமாக அதை வந்து கொண்டாடுறதே வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த படத்தை வந்து ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு என்ன கொண்டாட்டம் இருக்குமோ அந்த மாதிரி கொண்டாடுறதுக்கு ஃபேன்ஸ் வந்து ரெடி ஆகிட்டாங்க. இப்போவே வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து படையப்பா வந்து மிகப்பெரிய ஒரு, அது எப்படி சொல்றதுன்னா, இப்போ அவருக்கு வந்து கலெக்ஷன்லாம் ஒரு விஷயம் கிடையாது. இந்த படத்தை வந்து எத்தனை லட்சம் பேர் மறுபடியும் பார்க்க போறாங்கன்றதை மட்டும் மற்றவங்க பார்க்க போறாங்க. அதுதான் அந்த படையப்பா சம்பவம். அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இங்க எத்தனை பேர் வந்து பார்த்துருக்காங்க
அப்படின்றது இந்த படத்து மூலியமா தெரியும். டெஃபினட்டா வந்து இதுக்கு முன்னாடி ரீரிலீஸ்ன்னு ஒண்ணு பண்ணாங்க இல்லையா, ஆமா. அந்த எல்லா படத்தோட ரெக்கார்டும் இந்த படம் உடைக்கும், அவ்வளவுதான். அதான் பிரேக்கை வந்து அதான் ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ண நம்ம தலைவர் ஆமா, அப்படிதான். அவரு வந்து இதுவரையிலும் கலெக்ஷன்ல வந்து கிங்கா இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த படமும் வந்து ரீரிலீஸ்லயும் வந்து அவர்தான் கிங்ன்றத வந்து இந்த படம் ப்ரூவ் பண்ணும். ஓகே சார். தலைவரை எதனால பிடிக்கும் அப்படின்னு கேட்டா அது ஒரு முட்டாள்தனமா நான் நினைப்பேன். ஏன்னா அவ்வளோ இருக்கு எதை சொல்றது அப்படின்னு. நான் இந்த இதுக்குள்ள வரேன். நீங்க வந்து ஒரு ஃபிலிம் டைரக்டரா இருக்கீங்க. கண்டிப்பா ஆக்ஷன் அப்படின்னு சொல்ற விஷயம் நம்ம தலைவருக்காக பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கனவு இருந்திருக்கும், ஆசை இருந்திருக்கும். அதை பத்திலாம் பேசுவோம். நீங்க இங்க திரை நண்பர்கள் சார்ந்து அதுல தலைவர் பத்தி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் இதுல இப்படிலாம் பண்ணியிருக்கிறாரு, இப்படிலாம் இருந்திருக்கிறாருன்னு வெளியே சொல்லாத விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இல்ல, தலைவரை பத்தின விஷயங்கள் வந்துட்டு அது மறைக்கிற அளவுக்கு எதுவுமே அவர்கிட்ட ரகசியமே கிடையாது. அவரை பொறுத்தவரையிலும் எல்லாத்தையுமே வெளிப்படையா பேசக்கூடியது தான் அவர்கிட்ட பிடிச்ச விஷயமே. யாருமே வந்துட்டு அவர் வந்து எந்த இடத்துலையும் வந்து ரசிகர்களை வந்து விட்டு கொடுக்க மாட்டாரு. அவர் வந்து எந்த விஷயம் அவர் சொல்லணும்னு நினைச்சாலும் அது வெளிப்படையா சொல்லுவாரு. யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படணும்ன்ற அவசியம் அவருக்கு கிடையாது. அதனால ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர்னாக்கா எந்த நடிகர்கிட்டையும் இல்லாத மிகப்பெரிய ஒரு சிறப்பே வந்து அவருடைய யதார்த்தம் தான். அப்ப வெளிப்படைத்தன்மை தான். அது வந்து ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் போய் சேர்ந்ததுனால தான் இன்னைக்கு வந்து ஒரு 3 தலைமுறை ரசிகர்கள் வந்து தலைவரோட ரசிகரா இருக்கிறவங்களுக்கு மகன் பிறந்து, மகனுக்கு மகன் பிறந்து அவனும் தலைவரை ரசிக்கிற அளவுக்கு இருக்காங்க. அது அவர் கூலி படத்திலேயே வந்து பார்த்திருக்கோம். பார்த்திருப்போம். ஜெயிலர் படத்துல சாங் லிரிக்காவும் நம்ம கேட்டிருப்போம். அந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையா இருக்கக்கூடியதுல மிக முக்கியமான இடத்துல இருக்கிறது வந்து தலைவர் மட்டும்தான். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? இப்போ தலைவர் வந்து இப்படி ஹெல்ப் பண்ணாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லது பண்ணாரு, அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது உங்க காதுபட கேட்டிருக்கீங்களா? இல்ல, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதுல வந்துட்டு உங்களுக்கு மெய்சில் இருக்கிற விஷயமோ? இல்ல இப்போ ஒரு எனக்கு நேருக்கு நேரா நடந்த விஷயம். இது வந்து நான் கேள்விப்படாதது. இது வந்துட்டு மறைக்க வேண்டிய விஷயம் இல்ல. ஓப்பனா இருக்கிற ஒரு விஷயம்தான். ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு நடக்குது. ரைட்டர்ஸ் யூனியன்ல கலைஞானம் ஐயா அவர்களுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடத்துறாங்க. அவருடைய சினிமா சாதனைகளை பத்தி. அது எழுத்தாளர் சங்கமும் அதுல கலந்துக்கிட்டு பண்றாங்க. அதுக்கு ஆ ரஜினி சாரையும் வர வச்சிருக்காங்க. அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ நடிகர் சிவகுமார் அவர் வந்துட்டு அவரை பத்தின ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாரு. மேடையிலேயே என்ன சொல்லிட்டாருன்னா, பைரவி படத்து மூலியமா தான் வந்து ரஜினியை வந்து ஹீரோவாக்குனாரு கலைஞானம். அவர் வந்து தாலிய அடகு வச்சு தான் வந்து அந்த பணத்தையே கொடுத்தாரு. இப்படின்லாம் பேசிட்டாரு. அவரு பேசுனது வந்துட்டு அது உண்மையா இருந்தாலும் அது தனிப்பட்ட முறையில பேசியிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணாரு, அது ஒரு மேடையில பேசுறாரு. அந்த மேடையில பேசும்போது தலைவர் அங்க உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் முகத்தை பார்க்குறேன். நான் எதிர்த்த மாதிரி வரிசையில உட்கார்ந்துருக்கிறேன். ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை தெரிஞ்சது. என்னன்னாக்கா, ஒரு மனிதரை வச்சுக்கிட்டே வந்துட்டு உங்களுக்கு ஒரு கருத்து அப்படி இருந்ததுனாக்கா, அப்படி தாலியை அடமானம் வச்சு தான் அவரை நடிகனாக்குறதுக்கு பணத்தை கொடுத்தாங்கன்ற சம்பவத்தை ஒரு மேடையில பேசுறதுக்கு அது எந்த அளவுக்கு சரின்ட்டு அவருக்கு தோணுச்சுன்னு தெரியல. அவர் பேசிட்டாரு. ஆனா இவர் என்ன பண்ண போறாரு? இப்படி ஒரு குற்றச்சாட்டு தான் அது. ஏன்னா அவர் படத்துக்கு அவருக்கு எதுவுமே பண்ணல. இவர் திருப்பி அவருக்கு பண்ணல. சொந்த வீடு கூட இல்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசுனாங்க. உடனே அங்க இருந்த அரசியல் கட்சி, அப்ப அதிமுக ஆட்சி நடந்தது. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, இங்க வந்து நாங்களே வந்து கலைஞானம் அவர்களுக்கு வந்து வீடு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றோம் அப்படின்லாம் பேசுனாங்க. அப்போ இது வந்து தலைவர் வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவர் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு கலைஞானம் அவர்களுக்கு ஏதோ செயினோ மோதிரமோ ஒண்ணு போட்டு அவர் வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. ஆனா வந்த இடத்துல அவர் கையில போன் கிடையாது. அவர் அடுத்த ஆளுகிட்ட டிஸ்கஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆனா கொடுக்க போற உதவி வந்து 1 கோடி ரூபாய். அந்த 1 கோடி ரூபாய் உதவிய அங்க வந்து அவர் பேசும்போது அடுத்து வந்து சொல்றாரு, அரசியல் கட்சிக்காரங்க வந்துட்டு அவங்க பண்றேன்னு சொன்னாங்கன்னாக்கா அவங்களுடைய பெருந்தன்மை. அப்படி ஒரு வீடு அவருக்கு கொடுக்க கூடாது. அவரு சிவகுமார் சார் சொன்ன மாதிரி அது எனக்கு கவனத்துக்கு வராம போயிருக்குது. இருந்தாலும் அவர் வந்து நான் வாங்கி கொடுக்குற அந்த வீட்டுல தான் அவர் வாழணும். இது என்னோட ஆசை. நான் இதை செய்வேன்னு சொல்லிட்டு அந்த மேடையில் சொன்னார். இது வந்துட்டு யாருக்கிட்டயோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இது எவ்வளவு வருது பட்ஜெட் இதெல்லாம் இல்லை. அவர் மனசுல சரின்னு பட்டது. இது தப்பு, இது இவ்வளவு நாளா நம்ம நாலேஜுக்கு வரல, வந்துருச்சு, நான் செய்யணும்னு சொல்லி செஞ்சாரு. அப்படி செய்யணும்னு செஞ்ச விஷயத்த மொத்தமே அந்த ஃபங்க்ஷன்ல அந்த சிவகுமார் சார் பேசுனதுக்கும் ரஜினி சார் கொடுத்த பதிலுக்கும் அதிகபட்சமா ஒரு 45 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரத்துக்குள்ள அதுக்கான சொல்யூஷனை கொடுத்துட்டாரு. இது போல நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் அவர் பண்ணியிருக்காரு. அவர் இன்னமும் நிறைய விஷயங்கள் பண்ணணுன்றது இருக்கு. அது வந்து அது ஒரு விஷயத்துலயும் அவர் பண்ணும்போது தான் தெரியும். என்னன்னாக்கா, இப்போ நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட அது நிறைய பேருக்கு போய் சேர்ற மாதிரி விளம்பரம்ன்றது ஒண்ணு இருக்குது. அவரை பொறுத்தவரை அந்த விளம்பரத்தை தவிர்க்கிறது அவருடைய ஸ்பெஷலா இருக்கு. ஓகே.
நீங்க ஃபேன் பாய் தலைவரோட ஃபேன் பாய்ன்னு சொன்னீங்க. அதே மாதிரி ஃபேன் பாய் தலைவரோட ஃபேன் பாய் தான் நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் அவர்களும். அவரை வச்சு நீங்க டேரக்டும் பண்ணியிருந்திருக்கீங்க. உங்களுக்கும் அவருக்கும் கான்வர்சேஷன் நடந்ததா தலைவரை பத்தின விஷயங்கள் ஏதாவது? நிறைய நடந்திருக்கு. இப்போ என்னன்னா இவங்க 2 பேருக்கும் வந்து பெரிய போட்டியே இருக்கும். என்னடா இது சாய் வந்து 13 வயசுல போட்டோ எடுத்துட்டானே தலைவரோட அப்படின்னு சொல்லிட்டு அது அவருக்குள்ள வந்து ஒரு அது என்கிட்ட வெளியில காட்டிக்காம அவர் தனிப்பட்ட முறையில அவரு எப்பயோ சின்ன வயசுல எடுத்த ஒரு போட்டோவை தேடிட்டு இருந்திருக்காரு. ஆமா என்னடா இவன் 13 வயசுன்றானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா அவரு இன்னொரு 2 வயசு கம்மியாகி 11 வயசுலயே 10 வயசுலயே ஒரு போட்டோ எடுத்து காமிக்கிறாரு. நான் அப்பவே எடுத்துட்டேன் அப்படின்னாரு. அதுல ஒரு சந்தோஷம் அவருக்கு. இதுல போட்டியே எங்களுக்கு என்னன்னாக்கா எங்கேயுமே தலைவரை நாங்க வந்து ரெஃபரன்ஸா வச்சுக்குவோம். மொட்டச்சிவா கட்டச்சிவாலே வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு படம் பார்த்த ஃபேன்ஸ் சொன்னது என்னன்னா தலைவர் படம் பார்க்குற மாதிரி இருந்தது, அவ்வளோ மாசா இருந்தது, அவ்வளோ ஆக்ஷன் இருந்தது, எல்லாமே ஸ்டைலா இருந்தது எல்லாம் சொல்லும்போது ஒரு பிரம்மாண்டமான படம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் சொன்ன நண்பர்கள் எல்லாருமே படம் பார்த்த ஃபேன்ஸ் சொன்னது என்னன்னா தலைவர் படம் மாதிரி பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனா இதை ரசிகர்கள் சொல்லும்போது எனக்கு அதனுடைய இது புரியல. நானும் லாரன்ஸ் மாஸ்டர் வந்து தலைவரை மீட் பண்ண போயிருந்தோம் படம் பார்த்ததுக்கு அப்புறம். எது மொட்டச்சிவா கட்டிச்சிவா பார்த்ததுக்கு அப்புறம். அப்போ தலைவர் வந்து பேசும்போது தான் படத்தை பத்தி அவ்வளோ பிரமாதமா சொன்னாரு. சார் வரும் மாஸ் 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 என்ன லாரன்ஸ் ஸ்டைல அப்படின்னாரு. ஐயோ அண்ணேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே காலில் விழுந்தாரு. இப்ப கிட்டத்தட்ட வந்துட்டு என்னன்னாக்கா அந்த படம் பார்த்துட்டு அவருக்கு வந்து ஒரு கிராண்டியரா இருந்தது, ஒரு மாசா இருந்தது, செம்ம பக்கா மாசது கமர்ஷியல் ஃபிலிம் அப்படின்னாரு. அப்போ ஒரு ரசிகர்கள் வந்துட்டு பார்த்து சொல்றதை விட வந்து நம்ம எங்க இருந்தோம்னா தலைவர் வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருந்தோம் 13 வயசுல. அங்க இருந்து நம்ம வந்து சினிமான்ற ஒரு விஷயத்துக்கு உள்ள வர்றதுன்றதே பெரிய போராட்டம். அதை தாண்டி வந்து டைரக்ஷன் அப்படின்ற விஷயம் வந்து அதை விட பெரிய போராட்டம். ஏதோ ஒரு படத்துல வந்தோம், அங்க நின்னோம், இங்க நடிச்சோம் அப்படின்ட்டு இல்லாம நான் பண்ண முதல் படமே வந்து ஒரு ஜீவா சாரை வச்சு டபுள் ஆக்ஷன் படம் பண்றேன். அது இன்னும் சேலஞ்ச், அது இன்னும் சேலஞ்சிங்க. அப்போ டெக்னிக்கலாவும் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுன்றதை வந்து அந்த படத்துல ப்ரூவ் பண்ணோம். மொட்டச்சிவா கட்டிச்சிவால வந்துட்டு மாஸ்டர் வந்து அவர் வந்து இதுக்கு முன்னாடி நடித்த படம், இதுவரையிலும் நடிச்சிட்டு இருக்கிற படம் எல்லா படத்துலையும் வந்து அந்த ஆரர் பேஸ்டு விஷயங்கள் உள்ள இருக்கும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு கிளைமேக்ஸ் சாங்லயாவது வந்துட்டு அந்த சாங் மூடு வந்துடும் அவருடைய படங்கள்ல. ஆனால் ஒரு ஃபுல் பிளெஜ்டாக வந்துட்டு ஒரு மாஸ் என்டர்டெய்னர்னாக்கா அது மொட்டச்சிவா கட்டிச்சிவா மட்டும்தான். அந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் படம் பண்ண டைரக்டர்ன்ற முறையில் ரஜினி சாரோட ரசிகனாக இருந்து அவருடைய படத்தை நம்ம பண்ண போகிறோம், லாரன்ஸ் மாஸ்டர் வச்சு நம்ம அது பண்ணியிருக்கிறோன்றது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். தலைவர் நீங்க கிட்ட இருந்தே பார்த்துருக்கீங்க, அவரோட கொஞ்சம் கொஞ்சம் பயணம் செஞ்சிருக்கீங்க. இந்த இதை விஷயம் அவர்கிட்ட இருந்து நான் ஃபாலோ பண்ணோம், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருந்திருக்கா? இல்லைங்க, அவர் எந்த நேரத்துலையும் வந்துட்டு ரசிகர்களை வந்துட்டு அவர் வந்து அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ்ன்றதே வந்துட்டு குடும்பத்தை பாருங்க, பெற்றவங்களை பாருங்க, உங்களை முதல்ல நீங்க பாருங்க, அப்புறமா நீங்க படத்தை பாருங்க அப்படின்றது தான் அவருடைய விஷயமா இருந்தது. நிறைய ரசிகர்கள் வந்துட்டு என்னன்னாக்கா இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அது வந்து நம்ம வட சென்னை சந்தானம் சார், அவர் வந்து மாவட்ட செயலாளராக வட சென்னையில் இருந்தார் நம்ம மக்கள் மன்றத்தில். அதுக்கப்புறமா வந்து அப்போ எனக்கு நல்ல தொடர்பு, அதுக்கப்புறம் இப்போவும் நல்ல நட்போடு இருக்கார். ஆனால் அவர் ஒரு வீடியோ அமைச்சிருந்தார். அந்த வீடியோ வந்து அவர் ஒரு பேங்க்கில் வந்து ஒரு சேர்மனாக இருக்கார். அந்த சேர்மனாக இருக்கும்போது அந்த வந்திருக்கிற வாடிக்கையாளர்கள்கிட்டையும் பேங்க் ஸ்டாஃப் கிட்டையும் அவர் பேசுகிற ஒரு வீடியோவில் என்ன பேசியிருக்காருனாக்கா, நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு காரணமே தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்னாரு. என்னடா அது ஒரு மனுஷனை இப்படியான்னு சொல்லிட்டு முழு வீடியோவும் பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அந்த வீடியோ பேசியிருந்தார். அந்த 15 நிமிஷத்துல அவர் பேசின விஷயங்கள்லாம் பார்த்துட்டு, நான் சாதாரணமா வட சென்னையில பிறந்த ஒருத்தவன், எனக்கு வந்து எல்லா இடத்துலையும் எனக்கு வந்துட்டு ரோல் மாடலா இருந்தது ரஜினி சார் தான். அவருடைய ரோல் மாடலா வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் நம்மளும் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து அவரை பார்த்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. அந்த ஃபாலோ பண்ண விஷயத்தெல்லாம் அவர் அதுல எடுத்து சொல்லியிருந்தார். எனக்கு கூட ஆச்சரியம், ஒரு பேங்க் ஸ்டாஃப், இவர் ஒரு சேர்மேனு, வந்திருக்கிற கஸ்டமர்ஸ் அவங்க கிட்ட பேசும்போது ரஜினி சாரை பத்தி பேசுறாரு. என்னத்துக்கு பேசுறாருன்னா, ஒரு மனிதரை பார்த்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், அது போல நீங்களும் வந்து உங்களுக்கு ஒரு ரோல் மாடலை சூஸ் பண்ணி நீங்களும் வந்து உங்களுடைய விஷயத்தை நீங்க கொண்டு வரலாம், உங்களுக்கு ஒருத்தரை செலக்ட் பண்ணலாம், நான் வந்து ரஜினி சாரால தான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு பேசுறாருல, ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்து நான் உடனே அவருக்கு நான் மெசேஜ் கூட பண்ணேன். ரொம்ப சூப்பர் சார், எந்த இடத்துல எதை சொல்லணுன்றதை தாண்டி இந்த இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த உண்மையை சொன்னீங்கல்ல நீங்க அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு ரஜினி சாரை பார்த்துட்டு சிகரெட் பிடிக்க கத்துக்கிட்டாங்க, குடிக்க கத்துக்கிட்டாங்கன்ற கமெண்ட்ஸை தாண்டி அது ஏதோ ஒரு 10 பேர் சொல்லிட்டு போறாங்க, போட்டோம். மற்றபடி நாங்க பார்த்துட்டு நாங்க குடியை விட்டுட்டோம்,
நாங்க அவர் சொல் பேச்சை கேட்போம். மோட்டிவேஷனா? அவரு சொல்ற மோட்டிவேஷனு. இமயமலைக்கு எந்த ரசிகர்கள் வந்து போயிட்டு இருக்காங்க? எத்தனை பேர் போறாங்க தெரியுமா இமயமலைக்கு? அதுக்கெல்லாம் ரூட் போட்டு கொடுத்தது இவருதான். இன்னமும் இவர் இமயமலைக்கு போறாரு. ரசிகர்கள் வந்து இங்க இருந்து இமயமலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆன்மீகத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நம்ம திருச்சியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, திருச்சி, நம்ம மதுரை, எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னாக்கா, அங்கெல்லாம் வந்துட்டு நிறைய வேண்டுதல்கள்லாம் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு அன்னதானங்கள் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு வந்து பிளட் டொனேஷன் பண்ணுவாங்க. இப்படி ஒரு விஷயத்த வந்து அவரு மேல வச்சிருக்கிற அன்பால ரசிகர்கள் வந்து தொடர்ந்து எல்லா பர்த்டேக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. நடுவில் எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ முதியோர் இல்லத்துக்கு போறது, அவங்களுக்கு உதவிகள் செய்யறது. எனக்கு தெரிஞ்சுங்க, தலைவரோட ரசிகர்கள் பண்ண உதவிகள் மாதிரி மற்ற நண்பர்கள் பண்ணியிருப்பாங்களான்றது சந்தேகம்தான். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த 17ல இருந்து நான் ரொம்ப டீப்பா அவங்களோட பழக ஆரம்பிச்சேன். அதுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் அதிகப்படியான விஷயங்கள் வந்து பண்றாங்க. சிலர் வந்து அவங்களுடைய குரூப்ல ஷேர் பண்ணுவாங்களே தவிர இதுக்காக போஸ்டர் அடிச்சுலாம் பெருசா பண்றது இல்லை. ஆனா பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது எல்லாம் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. அவர் சினிமா மூலியமா சொன்னாரோ, மேடை மூலியமா சொன்னாரோ, எது மூலியமா சொன்னாரோ, ஆனா அவரை ஃபாலோ பண்ற ரசிகர்கள் வந்து அதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கும் வந்துட்டு வெளியில தெரியாம உதவிகள் செய்யறது, அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே. அண்ட் தலைவரோட பர்த்டே அன்னைக்கு நிறைய விஷயங்கள் தலைவரை பத்தி பேசினோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் பர்த்டே அப்போ இன்னும் நிறைய விஷயம் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் த டைம் சார். நன்றி. ஆக்சுவலா வந்து மனித பிறவி என்பதே வரம். அதுல ரஜினி ரசிகர்களா இருப்பதுன்றது தனி ரகம். வார்த்தைகள்ல வந்து எத்தனை வார்த்தைகளை கோர்த்தாலும் அந்த 3 எழுத்துக்கு ஈடு ஆகவே ஆகாது. அதுதான் ரஜினி. அந்த 3 எழுத்து மந்திரம். அந்த மந்திரத்துக்கு ஈடே கிடையாது. இப்போ அவர் ஒரு மேடையில பேசும்போது சொல்லியிருந்தாரு, 7 ஜென்மம் எடுத்தாலும் நான் நடிகனாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டாரு. அதுல ஏதாவது ஒரு ஜென்மத்திலேயாவது நாங்க மறுபிறவி எடுக்கணும், மறுபடியும் ரஜினி ரசிகராகவே நாங்களும் பிறக்கணும் அப்படின்றது ரசிகர்களாகிய எங்களுடைய ஆசை. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரசிகர்களின் வாழ்த்துக்களோட என்னோட வாழ்த்துக்களையும் அன்பு தலைவருக்கு ஹாப்பி பர்த்டே தலைவா. 75வது பிறந்த நாள். இன்னும் நீங்க ஆரோக்கியமா மன நிறைவோடு வாழணும். இது மற்ற ரசிகர்களோட சேர்ந்து என்னுடைய பிரார்த்தனையை நான் வச்சுக்கிறேன். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தலைவா.